வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆடுகளத்தை தொடர்ந்து அரசியல் களத்தில் குதித்த மல்யுத்த வீரர் பஜ்ரங் பூனியா, வீராங்கனை வினேஷ் போகத். ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் ரயில்வே துறை வேலையை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் இணைந்தனர். அரசு பள்ளிகளில் அரசு சாரா அமைப்புகளின் நிகழ்ச்சிகளை நடத்த தடை விதித்து பள்ளிக்கல்வித்துறை அதிரடி. அறிவுரையை மீறி செயல்பட்டால் தலைமை ஆசிரியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பணியிடை நீக்கம் என்றும் எச்சரிக்கை. தன்னம்பிக்கை சொற்பொழிவில் மூடநம்பிக்கை கருத்துக்கள் பேசப்பட்டதால் எழுந்த சர்ச்சை எதிரொலி. சென்னை அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி மற்றும் சைதாப்பேட்டை பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முகசுந்தரம் பணியிடமாற்றம். அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிடை மாற்றத்திற்கு எதிர்ப்பு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து முறையிட முடிவு. நிகழ்ச்சிக்கு முன்பு என்ன பேச வேண்டும் என அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்ட மகாவிஷ்ணு, தானாக பேசினால் வேறு மாதிரியாக பேசிவிடுவேன் என்று கூறும் வீடியோ வெளியானது. மகாவிஷ்ணுவின் பேச்சு தன்னை காயப்படுத்தியதாக ஆசிரியர் சங்கர் வேதனை. பள்ளி என்பது சமத்துவத்திற்கான இடம், அங்கு எந்த மதத்தை குறித்தும் பேசக்கூடாது என்பதை எதிர்த்து கேள்வி கேட்டதாகவும் விளக்கம். அது என்ன தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தையே ஒரு கேவலப்படணும், அந்த மாதிரி பேசக்கூடாது. முற்பிறவியில் நம்ம என்ன செஞ்சோம் யாருக்குமே தெரியாது, முற்பிறவின்றது உண்மையான தெரியாது. அதை அடிப்படையில் வச்சு அவங்க இந்து மத கொள்கைகளை கொஞ்சம் பேசின மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது சமத்துவம் இருக்கிற இடம், இது பள்ளிக்கூடன்றது சமத்துவமான இடம். இதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து பேசுறதை நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னேன். மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் புகார் அடிப்படையில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பாய்கிறது. எந்த பிரிவின் கீழ் மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்வது என்பது குறித்து சட்ட நிபுணர்களுடன் காவல்துறை ஆலோசனை. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் திருப்பூர் அலுவலகத்தில் காவல்துறை விசாரணை. திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பரம்பொருள் அறக்கட்டளை மையத்தில் விசாரணை. பள்ளி நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுக்க ஆணையிட்டுள்ளேன். சென்னையில் அரசு பள்ளி நிகழ்ச்சி சர்ச்சையான நிலையில் எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. தனிமனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்ந்த கருத்துக்களே மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள தேவையான கருத்துக்களை ஆசிரியர்களை எடுத்துக் கூற முடியும் என்றும் பதிவு. பள்ளிகளில் மூடநம்பிக்கை சார்ந்த நிகழ்ச்சிகள் இனி நடக்காத வகையில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேட்டி. எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை நீ எந்த அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்று நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திட்டமாக தெரிவித்துக்கிறேன். அரசு பள்ளியில் மூடநம்பிக்கை சார்ந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்ட விவகாரத்தில் 3 நாட்களுக்குள் தீர்வு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. இது மட்டுமே தீர்வு கிடையாதுங்க, இனிமேல் தான் தீர்வே இருக்கு. தீர்வு வரும்போது நீங்களே பார்ப்பீர்கள். இன்னைக்கு பண்ண எடுத்த ஆக்ஷன் மட்டும் இதுக்கு தீர்வு கிடையாது. இன்னும் 3 நாள்ல நீங்க பார்க்க தான் போறீங்க. மூட நம்பிக்கைகள் அரசு பள்ளிக்குள் நுழைய விட மாட்டோம். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி திட்டவட்டம்.
தன்னம்பிக்கை ஊக்குவிப்பு என்ற பெயரில் அறிவியலுக்கு முரணான நிகழ்ச்சிகளா? அசோக் நகர் அரசு பள்ளிக்கு எதிராக இடதுசாரி அமைப்புகள் போராட்டம். மகாவிஷ்ணு அமைப்பை தடை செய்யுமாறு மாற்றுத்திறனாளிகளுக்கான டிசம்பர் 3 இயக்க தலைவர் தீபக் வலியுறுத்தல். சர்ச்சை பேச்சை தட்டி கேட்ட ஆசிரியர் சங்கருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கவும் கோரிக்கை. உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி அந்த பேசினார் பாருங்க மகாவிஷ்ணு அவருடைய அந்த ஆர்கனைசேஷனை தடை பண்ணும் என்பதை டிசம்பர் 3 இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி காயத்ரியை தாக்கிய வழக்கில் முக்கிய குற்றவாளி முருகேசன் கைது. போலீசாரை கண்டு தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்ததில் கை முறிந்ததால் மாவுக்கட்டு. தஞ்சையில் லிப்ட் கேட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 கைது. குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நடிகர் நிவின் பாலி மீதான பாலியல் குற்றச்சாட்டிற்கு இயக்குநர்கள் மறுப்பு. புகார் கொடுத்த பெண் குறிப்பிட்ட தினத்தில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டதாக வினித் ஸ்ரீவசன் மற்றும் அருண் விளக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 500 கோடியில் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையம் அமைக்கும் லிங்கன் எலக்ட்ரிக்கல்ஸ். சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. %7.5% இடஒதுக்கீடு மூலம் மருத்துவக் கல்லூரிகளில் சேர வாய்ப்பு கிடைத்த அரசு பள்ளி மாணவிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நன்றி கூறினர். கேடயம் வழங்கி மாணவிகளை வாழ்த்தினார் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் தடை. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவுக்கு தடை விதிப்பு. தஞ்சையில் சாலையில் சென்று கொண்டிருந்த மினி பேருந்தில் திடீரென்று புகை வந்ததால் பரபரப்பு. சாதுரியமாக செயல்பட்டு பெரும் விபத்தை தவிர்த்த ஓட்டுநர். தெலங்கானாவில் ரீல்ஸ் மோகத்தில் பாம்புடன் விளையாடியவருக்கு நேர்ந்த துயரம். பாம்பு கடித்ததில் உயிரிழந்த பரிதாபம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ₹50 உயர்வு. 1 சவரன் ₹6,720 விற்பனை. பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த உத்தரவிடப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அண்மையில் பேசிய பரம்பொருள் பவுண்டேஷனைச் சேர்ந்த மகாவிஷ்ணு என்பவர், இந்த பிறவியில் கண், கை, கால் இல்லாமல் பிறந்தவர்கள் கடந்த ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் என்று கூறியிருந்தார். இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மாணவர்கள் அறிந்து கொள்ள தேவையான அறிவியல் சிந்தனைகள் பாடநூல்களில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான கருத்துக்களை ஆசிரியர்களே கூற முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை சமூக கல்வியை துறைசார் வல்லுநர்கள், அறிஞர்களை கொண்டு வழங்க பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் கூறும் வகையில் பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு புதிய வழிமுறைகளை வகுக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தனிமனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல், சமூக மேம்பாட்டிற்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் பள்ளியில் மூடநம்பிக்கை சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணு மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் ஆசிரியரையே மிரட்டும் வகையில் பேசிய நபரை சும்மாவிட மாட்டோம் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசிட்டு போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவிக்கிறேன். இதை தீவிர விசாரிக்கும் போது தான் யார் காரணம், இது புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட SMC மூலமாக காரணமாக, இல்லை இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர் மூலமாக காரணமாக,
அல்லது எங்களுடைய உயரதிகாரியுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமாக என்பதான் எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் 3 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள், அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கும்.